ஒரு மதத்தை எதிர்த்து வேண்டுமென்றே பேசினால் அவர்கள் மீது தண்டனை கொடுக்கணும், முடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது திருப்பி நீங்கள் இந்த சதீஷ்குமார் மாத்திரம் இல்லை, இப்போ பொன்முடி கேஸ்க்கு இதே தான் பண்ணியிருக்காங்க. இதே தான் உங்களுக்கு திரு மனோ தங்கராஜுக்கு பண்ணியிருக்காங்க. திரு உதயநிதி சார், உதயநிதி பேரில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவர் பேசிய பேச்சு, அவர் பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப என்ன சொல்கிறார், நான் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் சமமாக பார்ப்பேன், ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் பார்ப்பேன். நேத்தைக்கு கமல்ஹாசன் என்ன பேசுகிறாரு, சனாதன சங்கிலியை ஒழிக்க கல்வி. உனக்கு சனாதனம்னா என்ன, கல்வினா என்னன்னு தெரியுமா? திருவள்ளுவர் கல்வி கற்பதே மீண்டும் மீண்டும் பிறக்காமல் இருக்கிற வழியை பார்க்கறதுக்கு. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் காணா மற்ற ஈண்டு வாரா நெறி. சனாதனம்னா நிரந்தரமானது. அந்த நிரந்தரமானதுங்கிறது இறைவன் திருவடியை பற்றி கொள்ளுதல், பிறகு அதுக்கு உள்ள வழிதான் சனாதன தர்மம். அதை விட்டுட்டு திராவிட பண்ணையாரியம்ங்கிற ஜாதியத்தை கொண்டு போய் சனாதனங்கிற பேரில் போடுறீங்கன்னா இதெல்லாம் திட்டமிட்டு இந்து தர்மத்தை இழிவு செய்யறதுக்காக இருக்கிறது.